தேங்க்யூ 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 தேங்க்யூ. சூப்பர் குட்டி. தேங்க்ஸ். சூப்பர். தேங்க்யூ சார். எனக்கொரு ஓகே, அடுத்ததா வந்து பாட்டு பாட போற பேர் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வந்திருக்க ரத்னகுமார் சார் அண்ட் மிஸ்ஸஸ் ரத்னகுமார். இப்போ பாட்டு போட்டியோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம். இந்த சிங்கிங் காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கிறது சந்தோஷ் அண்ட் பவித்ரா. தேங்க்யூ தேங்க்யூ தாத்தா. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ் மா. தேங்க்யூ தேங்க்யூ தாத்தா. தேங்க்ஸ் அத்தை. அம்மா அம்மா, ஆக்சுவலா போட்டியில எங்களை கலந்துக்க சொன்னதே ஹரி சார் தான். அதனாலதான் நாங்க கலந்துக்கிட்டோம். தேங்க்யூ சார். உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஏய் கம் ஆன், நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வெல்லலாம். இந்த வெற்றி ஒரு சாம்பிள் தான். இந்த சக்சஸ் ஒன்னாலதான். நீ சூப்பரா பாடின போவி. இல்லடா, எனக்கு இந்த பாட்டு ஃபேவரட். நான் இத நல்லா பாடுவேன்னு தெரிஞ்சேதான் நீ மேடையில பாடியிருக்க. அதனாலதான் நம்ம வின் பண்ணிருக்கோம். So all credits goes to you. ஏ மேடம், கீரியும் பாம்பா இருந்தவங்கள ஒரே பாட்டுல எப்படி ஒண்ணாக்கிட்டேன் பாத்தீங்களா? எப்படி என் பிளான்? எல்லாம் என் மாஸ்டர் பிளான் தான் மேடம். சாரி மேடம், போதும் என்கிட்ட நார்மலா பேச மாட்டேங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? இந்த வயசுல இப்படியா கத்திக்கிட்டே இருப்பாங்க? அவங்கெல்லாம் வயசானவங்கன்னா வயசு பையன். எனக்கு வயசு நடக்குது மேடம், அதுவும் ரொம்ப ஸ்லோவா. அதனால நான் இப்படிதான் இருப்பேன். ஓகே 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 ஓகே. ஐயா சார், சொன்ன கேட்க மாட்டீங்களா? அன்னைக்கு என்னடா கல்ல தூக்குனீங்க, சாதிச்ச மாதிரி ஆடுனீங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாம படுத்தீங்க. இந்த வயசுல டான்ஸ் ஆடுறீங்களா? டான்ஸ் என்ன மேடம், ஆனா ஊனா வயசாயிடுச்சுங்கிறீங்க? ஸ்டில் ஐ எம் யங்.
எங்க ஜீ தமிழ் டான்ஸ்ல டான்ஸ் ஆடுற அளவுக்கு எனக்கு தம் இருக்கு பாக்குறீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க, அந்த டான்ஸ் ஃப்ளோரே உடையிற மாதிரி ஒரு ஆட்டம் போடுறேன் பாக்குறீங்களா? ஆடிட்டு அப்புறம் பட போறீங்க பாருங்க. ஹரி சார் எங்க போறீங்க? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுட்டு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுட்டு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜா காண்டா, எனக்கு ராஜா காண்டா, எது ஊரில் இருந்தாலும் ஆளுங்க. எனக்கு ராஜா காண்டா வாழுங்க, எது ஊரில் இருந்தாலும் ஆளுங்க. பிரதிபா, என்ன டான்ஸ் இது? என்னடா ஹரி சார் அமர்க்கலப்படுத்துறாரு? இந்த வயசுல இப்படி ஆடுறாரு? ஆமா சோனியா மேம் ஈக்குவலாவே டான்ஸ் ஆடுறாரு. ரைட்டரா மச்சான், செம்மையா ஆடுறாரு. டான்ஸ் போட்டியில வின் பண்ண நம்ம ஹரி சார் அண்ட் சோனியா மேம் கம் ஆன் த ஸ்டேஜ். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் மேடம். வாங்கிக்கங்க. தேங்க் யூ. வாங்க ஓகே. எல்லாருக்கும் காட்டுவோம். சார் 2 பேரும் சேர்ந்து சூப்பரா கலக்கிட்டீங்க சார்.
இந்த மைக்க ஒரு நிமிஷம் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாராட்டுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்லை. என் கூட சேர்ந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண சோனியாவும் தான். அவங்களுடைய எனர்ஜி டெடிகேஷன் வேற லெவல். அசத்திட்டாங்க. சார், நீங்க என்ன அளவுக்கு மீறி பாராட்டுறீங்க? என் லைஃப்ல நான் இவ்ளோ ஜாலியா இருந்ததே இல்ல. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சோ மச் ஹரி சார். அதோட எங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சந்தோஷ், ஹரி சார் மேடையில பேசினதை பார்த்து அத்தா அவர் மேல கோவமா இருக்காங்க. அம்மாவை பார்க்கும்போதே நல்லா தெரியுது, செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்படியே ஹரி சாரை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. பாருண்டா எவ்வளவு பொசிட்டிவ்னஸ் உள்ள வச்சிருக்காங்க. நீ சொல்ற மாதிரி அப்படி ஒரு வேளை நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நடக்கும், வெயிட் பண்ணி பாப்போம். சார், ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. டோட்டல் அபார்ட்மெண்ட்டுமே ஹாப்பியா இல்ல? ஆமா சந்தோஷ், இந்த ஐடியாவை கொடுத்ததுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் யாருக்கும் எந்த குறையும் வைக்காம கடைசி நேர டென்ஷன் எதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை நடத்தினது ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுக்கு அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை நான் பாராட்டி ஆகணும். தேங்க்ஸ் பவி. பரவாயில்ல சார். பவி, நம்ம சில நேரத்துல சுயநலமா யோசிக்கிறது கூட பொதுநலமா ஆயிடுது இல்ல? சரி சரி பவி, டைம் ஆச்சு. புள்ளத்தாச்சி பொண்ணு, நீ ரொம்ப நேரம் வெளியில இருக்க கூடாது. வா வீட்டுக்கு போலாம். அத்தை ப்ளீஸ் அத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. அடம் பிடிக்காத பவி, நைட்டு பனி வர டைம். வா போலாம். அத்தை ப்ளீஸ் அத்தை, ஒன்னும் ஆகாது ப்ளீஸ். அம்மா, இன்னைக்கு மட்டும் தானே, இருக்கட்டும் விடுங்க. அபார்ட்மெண்டே இங்க இருக்கும்போது அவ போய் என்ன பண்ண போறா? லட்சுமி மேடம், பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஹரி சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப்பா? என்ன சொல்லுங்க. என் கூட கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? இல்ல, அந்த காரிடோர்ல லைட்டே இல்ல, இருட்டா இருக்கு. அதான் ப்ளீஸ் என் கூட வாங்களேன். என்னங்க நீங்க பாக்குறதுக்கு செம்ம மாடர்னா இருக்கீங்க, இப்படி போய் இருட்டுக்கு பயப்படுறீங்க? இந்த அபார்ட்மெண்ட்ல யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க, தைரியமா போயிட்டு வாங்க. மேடி, நீ கொஞ்சம் போயிட்டு வா. ஐயோ சந்தோஷ், என்னால முடியாது. எல்லா வேலையும் பார்த்துட்டு டான்ஸ் வேற ஆடிட்டு கை கால்லாம் வலிக்குது, என்னால முடியாது. போயிட்டு வாங்க. சரி விடு சந்தோஷ், நானே போயிட்டு வரேன். சார் மேடி, நீ போய் ரெஸ்ட் எடு. Thank you so much. வாங்க. வாங்க. வாங்க சார். இல்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீங்க உள்ள போயிட்டு வாங்க. சார், எவ்வளவு நேரம் வெளியில நிப்பீங்க? வாங்க உள்ள. இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. சார், நான் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து உள்ள உட்காருங்க. வாங்க, நான் 10 மினிட்ஸ்ல வந்துருவேன் சார். ஒன்னா கேளுங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன், இங்கே வெயிட் பண்றேன். ஐயோ வாங்க சார். சோனியா, ஒன்னா கேளுங்க. சோனியா சார், ஏன் கதவு சாத்துறீங்க? சார் கதவு திறங்க. வாங்க சார். சோனியா ப்ளீஸ். சார் வாங்க சார். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, கதவு திறங்க. சார் என்ன சார், ஏதோ ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி பண்றீங்க. பேசும்போது என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, உடனே செய்யறேன். நீங்க இப்ப ஏன் இப்படி தயங்குறீங்க? சொன்னா கேளுங்க, நான் வீட்டு வேலைக்கு தான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், மத்தபடி நீங்க பண்றதெல்லாம் தப்பு. வழி சார் சார், ஏன் சொன்னா கேளு. உட்காருங்க. சொன்னா கேட்கணும். சோனியா மேடம், தப்பா இருக்கு, விடுங்க. சார், எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் சார். சும்மா நல்லவர் மாதிரி நடிக்காதீங்க. நடிப்பில்ல, விடுங்க. சார், சொன்னா கேட்கணும்.
பிடிக்காத மாதிரி நடிக்காதீங்க சார். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொன்னா கேளுங்க. நடிக்காதீங்க சோனியா. சோனியா, this is the limit. Just stop it. சார் புரிஞ்சுக்கோங்க சார். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சும்மா பிடிக்காத மாதிரி நடிக்காதீங்க. ஓகே ப்ளீஸ். சோனியா, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க ஆரம்பிச்சிடுவேன். சார் யா சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் உன்னை பத்தி சொன்னேன்னு வெச்சுக்க, அவங்களே உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க சார். நீங்க என் கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்கன்னு எல்லாருமே பாத்துட்டாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. நான் கேளு சோனியா. சார் சோனியா. சார் சோனியா, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. கேளு. ஏய் சோனியா. சோனியா. ஏய் சோனியா. ஏய் என்ன பண்ற? சோனியா. ஏய் கதவு தர. சோனியா, எஸ் கதவு தர. என்னை அசிங்கப்படுத்துறேன்னு சொன்ன உன்னை எல்லாரும் முன்னாடி நான் எப்படி கேவலப்படுத்துறேன்னு பாரு. ஐயோ ஐயோ. சோனியா. சோனியா கதவு தர. சோனியா. என்னாச்சு சோனியா? என்னாச்சு? எதுக்காக அழறீங்க? சொல்லுங்க. என்ன என்னாச்சு? ஹரி சார் எங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்ன நடந்துச்சு சொல்லுங்க சோனியா. சொல்லுமா, அழாதமா, சொல்லுமா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னதானே தெரியும். இருட்டா இருக்கு, வீட்டுக்கு போக பயமா இருக்குன்னு ஹரிசரை கூட கூட்டிட்டு போனேன். அங்க வந்து அவரு என்ன வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்தி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. சோனியா கதவு தர. ஏய், யார பத்தி என்ன பேசுற? ஹரி சார் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. மேடி ப்ளீஸ் வெயிட். அவ பேசட்டும், முழுசா பேசி விட அவள. சோனியா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. வீட்டுக்குள்ள வந்ததும் நீ பாக்குறதுக்கு மாடர்னா இருக்க, இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லைன்னு என்ன தொட்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு. நான் உடனே அவர் கையை தட்டி விட்டு, சார் இங்க உங்களை பத்தி எல்லாரும் நல்ல விதமா சொல்றாங்க, நீங்க என்னடானா இவ்வளவு மோசமா இருக்கீங்களேன்னு அவரை தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். ஏய் பொய் சொல்லாத. அவரு ரொம்ப நாளா இங்க இருக்காரு. எங்களை யாரையும் தப்பா கூட பார்த்தது கிடையாது. அபாண்டமா அவர் மேல பழி போடாத. இந்த பொண்ணு ஏன் பொய் சொல்ல போறா? நெருப்பு இல்லாம புகையாது. இவ கூட அவரு கொஞ்சம் கொஞ்சம் பேசி சிரிச்சத நாம எல்லாரும் தானே பார்த்தோம். ச்சே, நம்ம அபார்ட்மெண்ட் சேஃபா இருக்கும்னு நம்பி வந்திருக்கா அவ. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. ஆமா ஆமா, நமக்கு தெரிஞ்சவரு இது வரைக்கும் இப்படி பண்ணலன்னு நம்ம சும்மா விட்டுட்டா அப்புறம் அதுவே மத்தவங்களுக்கு சாதகமா போயிடும். தீர விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட 2 பேரையும் வச்சு விசாரிக்காம இந்த பொண்ணு சொல்றத வச்சே பேசிட்டு இருக்கீங்க. உங்க கூட வந்தார்ல மாரி சார், அவர் எங்க? நான் அவரை வீட்ல வச்சு போட்டுட்டு வந்துட்டேன். குட், நீங்க சொல்றது சரிதான். பாத்தீங்களா, ஹரி சார் வசமா சிக்கிக்கிட்டார். சரி, முதல்ல 4 பேர் போய் அவரை கூட்டு வாங்க. போங்க.
வயசுல இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சார் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்டயும் கேளுங்க. அதை அவர்கிட்ட பார்த்ததும் பழிய போடுறீங்க. சார் எதுக்கு நீங்க அந்த பொண்ணு கூட வீட்டுக்கு போனீங்க சொல்லுங்க சார். அவங்க இருட்டா இருக்கு, வீட்டுக்கு போக பயமா இருக்குன்னு கூப்பிட்டாங்க. அதான் உங்களுக்கு துணையா போனேன். மத்தபடி நான் எதுவும் தப்பா நடந்துக்கல. ஆமா, நாங்கெல்லாம் இருக்கும் போதுதான் இவ வந்து ஹரிசார கூட்டிட்டு போனா. சோனியா கூப்பிட்டதுனால தான் போனாரு. இப்ப வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஆமா தெரியும், முதல்ல தெரியும். இந்த சோனியா ஏதோ தப்பான நோக்கத்தோட தான் ஹரிசார கூப்பிட்டா. சார் தான் பாவம்னு பரிதாபப்பட்டு போனாரு. கண்டிப்பா சார் எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஓகே, விட்ட சோனியாவே இந்த பிளான போட்டு ஹரிசார கூட்டிட்டு போன மாதிரி பேசுறீங்க. சரி, ஒருவேளை சோனியா இவரை கூட்டிட்டு போனானே வச்சுப்போமே. ஒரு பொண்ணு தனியா இருக்கிற நேரத்துல ஹரிசார் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள போனாரு? வாசல்ல நின்னு இருக்கலாம்ல.